இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு ஃபாரினர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்கிற ஒரு சடங்கை பார்க்க வராங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த சடங்கை பார்த்து அவங்க அது ஃபுல்லாகவே வந்துட்டு உணர்வுபூர்வமாக அதுக்குள்ளே போய் சாமி ஆடுறதை பார்க்க நம்ம போகல தமிழ்நாட்டில். அதை பார்க்க போகிறவங்கள திடீர்னு சாமி வந்து ஆடுவாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய கருத்து இருக்குங்க. என்ன இருந்தாலும் சரி, அது நம்ம இந்திய நாட்டோட ஒரு கலாச்சாரம், இந்திய நாட்டோட ஒரு பாரம்பரியம். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சடங்கு இருக்குங்க. இந்த சடங்கு சம்பிரதாயத்தை கொச்சைப்படுத்துறதோ விமர்சனம் பண்ணுறதோ நம்மளால ஏற்றுக்க முடியாதுங்க. நம்ம இந்த நாட்டுக்கான ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் அது. இப்போ ரீசெண்டாக நம்ம காந்தார படத்திலே பார்த்துருந்தோம். அந்த காந்தார படத்தில் அந்த நாட்டோட அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்தாங்க. மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு அந்த படத்துக்கு வந்தது. அது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை அதை கொண்டு போய் அனைத்து நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் போது அதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதன் வெற்றிக்கு ஒரு காரணமாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுல வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 20-30 வருஷமா வந்துட்டு வெஸ்டர்ன் மீடியா லிபரல்ஸ் இதில் போயிட்டு ரொம்ப ஆர்வம் கொண்டு வந்து நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட அடையாளத்தை விட்டுட்டு வெளிநாட்டு கலாச்சாரத்தை வந்து தொடர்ந்து பின்பற்றுறோம். இது எல்லாமே முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபாரினர் அதை வீடியோ பிடிக்க வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து அவங்க ஒரு பரவச நிலைக்கு போய் அந்த சண்டி மேளம், அந்த மேல தாளம், அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள் இதெல்லாம் கேட்கும் ஏய் ஆத்தா வந்திருக்கட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பெண்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃபாரின்லேருந்து ஆத்தா வந்திருக்கட்டான்ற மாதிரி அவங்க கட்டிருக்கிற அந்த 2 சேலைக்கோ அவங்க முடியை விரிச்சு போட்டு ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைப் கிரியேட் ஆயிடுச்சுங்க. அவங்க ஒரு ஆழ்ந்த பரவச நிலைக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் கை வச்சு அவங்க சாந்தப்படுத்துகிறாங்க. இந்த கொடுங்கல்லூர் பரணின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கும். இதை கேஷுவலாக படம் பிடிக்க வந்து இந்த ஃபாரின் பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா உள்ள இறங்கி ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்க தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் இது என்ன அப்படின்றத மக்கள்லாம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. லிபரல்ஸு, லெப்டிஸ்ட்டு, காம்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரளா ஸ்டேட்டில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னதான் அவங்க லிபரல்ஸாக இருந்தாலும் என்னதான் அவங்க லெப்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க பாரம்பரியத்தையும் அவங்க பூர்வீகத்தையும் அவங்க கலாச்சாரத்தையும் அவங்க சடங்கையும் அவங்க மறக்கக்கூடாது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கு. லெப்டிஸ்ட், லிபரல், காம்ரேட் இருந்து கேரளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தை நோக்கி போகிறது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்தை போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க.